வெல்கம் டு டெய்லி லைஃப் வித் சங்கீதா. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு, சட்டியில் வச்ச மீன் குழம்பு அரைச்சி ஊற்றி வச்சுருக்கோம். அந்த மீன் குழம்பை நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் இதே தான் வைப்பீங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம பாறை மீன் எடுத்துருக்கோம். இது மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மீன் குழம்புக்கு நம்ம இந்த மசாலாவை அரைச்சி தான் வைக்க போகிறோம். இது இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்ன அரைக்கிறதுன்றது பார்க்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் தோல் உரித்து அரிஞ்சு வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதை போட்டு நம்ம அரைச்சி மீன் குழம்பு வைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ போய் நான் இதை அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். நம்ம இப்போ குழம்பு தாளிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டி வச்சுக்கலாம். மீன் குழம்பு சட்டியில் வச்சாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சட்டி வச்சுக்கலாம். நல்லெண்ணெய், மீன் குழம்புனாவே நம்மளுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடகம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வடகம் இல்லைன்னா கடுகு சீரகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் வடகம் போட்டு செய்வோம், அதனால தான் வடகம் போடுறோம். கொஞ்சம் வடகம் பொரிஞ்ச உடனே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம் போடுறது. இப்போது வெங்காயம் போட்டிருக்கோம். இப்போ கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 15 பல் பூண்டு, அதுலேயும் போட்டு அரைச்சிருக்கோம், இதுலேயும் போட்டிருக்கேன். ஏன்னா அதுக்கு நல்லா நீங்கள் இந்த குழம்பு வச்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா அடுத்த நம்ம தக்காளி போடணும். அதனால் இந்த அளவுக்கு வதங்கிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினோடனே இந்த தக்காளி, ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தக்காளி நல்லா தண்ணி விட்டு சீக்கிரம் வதங்கி வரும். அதனால் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதக்கியாச்சு. இதை பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றாயிடுச்சு பாருங்கள். நல்லா வதக்குனா தான் நல்ல டேஸ்ட்டே குழம்புக்கு. வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்களா. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இதில் போட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் பச்சையாகவே நம்ம அரைச்சி வச்சதுனால இதில் போட்டு நல்லா வதக்கணும். அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம பச்சையாக அரைச்சி எல்லாம் போட்டிருக்கோங்களா, அதெல்லாம் எப்படி நல்லா வெங்காயம் தக்காளி அந்த மசாலா எல்லாம் ஒன்றாயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒன்றா ஆகணும். நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஸ்லோவில் வச்சுக்கலாம். கேஸை ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோங்கள, அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ அது கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு. இதை பாருங்கள், புளி தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றி கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டு, உங்களுக்கு இது தண்ணி பத்தாது, தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த புளி கரைச்சினது. நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போட்டிருக்கோங்கள, அதெல்லாம் நல்லா இந்த வாசனைலாம் போகணும். புளியெல்லாம் ஊற்றிருக்கோம், அந்த வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும், பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. கொதித்த உடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த குழம்புலேருந்து. அதான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்தோடனே ரெடி ஆகிடும். இந்த மாதிரி மீன் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கிட்டோம்.
நீங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குழம்பு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாலாம் நம்ம அரைச்சி போட்டதுனால இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக. மீன் கூட நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சட்டியில் வச்ச குழம்பு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாருக்குமே இந்த குழம்பு நல்லா பிடிக்கும். நீங்கள் வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அருமையான டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சட்டியில் வச்சதுனால இப்போ செஞ்சு வச்சு நம்ம கீழே வச்சுருக்கோம். அப்பயும் பாருங்கள் இன்னும் லைட்டாக கொதிச்சிக்கிட்டே இருக்குது. சட்டியில் இருக்கிறதுனால இன்னும் சூடு இருக்குது, கொதிச்சிக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.